யோ நீ என்ன பெரிய பச்சலை புடுங்கியா தெரியாம கேட்குறேன். கமருதீன் வெளியேன்னா சீனே வேற, வெளியேன்னா சீனே வேறன்னா வெளியே நீ என்ன பெரிய அப்பா டெக்கரா? காலையில் ஒரு பஞ்சாயத்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. யாரு? நம்ம துஷாரும் கமருதீனும். துஷாரோட குற்றச்சாட்டு என்ன? கிளீனிங் டீமில் இருக்காரு, அந்த கிச்சன் கிளீனிங் டீம். அந்த விஷயத்தில் வந்து இவர் பக்கத்தில் நிற்கிறதே இல்லை. எப்போனா பாரு கூட ஒட்டிக்கிட்டு பாரு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காருன்றத சொல்லாமல் சொல்கிறார். பாருடைய அல்லக்கையா நீ இருந்துட்டு போ, வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு போக வேண்டியதானே. அதனால வந்து நீங்கள் இருக்கணும்னா அப்படின்னு பேச வர்றவனை, டேய் போடா 6th ஸ்டாண்டர்டு, போடா 9th ஸ்டாண்டர்டு, போடா 6th ஸ்டாண்டர்டு. உனக்கு ஏதாவது அந்த 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிற பிள்ளையோட ஒரு பேசிக் இங்கீதம் கூட இருக்கா உனக்கு கமருதீன்? ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை கூட வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் எப்படி நடந்துக்கணும், என்ன வார்த்தை பேசணும், எப்படி பேசணுன்றது தெரியும். என்ன பெரிய நீ என்ன பெரிய ரவுடியான்னு கேட்குறேன் தெரியாம. என்ன பண்ணிடுவீங்க வெளியேன்னா? என்ன பண்ணிடுவீங்க? வெளியேன்னா நடக்கிறதே வேற, வெளியேனா நடக்கிறதே வேறன்னா இதுக்கெல்லாம் காரணம் விஜய் சேதுபதி தான். முதல் வாரத்திலேருந்து இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு கண்டிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. இவர் என்னமோ பெரிய பச்சலை பிடிங்கின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்தால் நட்டு குத்தலாம் தூக்கி நிப்பாட்டிடுவார் அப்படின்னு. போயாயோ உனிமையில எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க வெளியே எல்லாரும். வெளியே வந்தால் தப்புச்சுப்புன்னு வாயையும் அதையும் மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கமருதீனை பொறுத்தளவுக்கு அவர் மாற மாட்டார். அவருடைய ப்ரோட்டோடைப்பே அதான் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. ஸோ கொண்டு வருவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு வந்து செதைச்சு சின்னவண்ணமாக்கி வெளியே அனுப்புவாங்கன்னு தோணுது. பாரு வந்து கூட இருந்து ஏற்றி விடுறாங்க எல்லா விஷயங்களையும். இப்போ 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. அடிச்சுக்க போகும்போது கூட பாரு கமருதீன் பயங்கர கேர் எடுத்துக்கிறாங்கன்றாங்கல்ல. இவங்க 2 பேரும் சண்டை போகும்போது நடுவில் போக வேண்டியதானே. பாரு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. சண்டை முடிகிற கண்டிஷனில் போய் ஏற்றி விடுறாங்க. ஸோ இதுதான் உண்மையாரு பொய்யாருன்னு தெரிஞ்சக்கூடிய மென்டாலிட்டியில் கமருதீன் கிடையாது. கமருதீனோட வாய் தான் கமருதீனுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நடந்த பஞ்சாயத்தில் வந்து துஷாரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகிறாங்க. துஷார் கேட்குற கேள்வி என்னன்னா, பக்கத்தில் நிற்காரா, இது ஏன் ஸ்பேஸ் நான் நிற்பேன் அப்படிங்கிறான். இவனை வெறுப்பேற்றுறக்காக தான் அங்கே நிற்கிறான். துஷார் பண்ணுற வேலை வந்து கமருதீனை வெறுப்பேற்றுறக்காக தான். ஏன்? இவன் பண்ண வேண்டிய வேலையை பண்ணால் கரெக்டாக யார் இது பண்ண போகிறாங்க? ஸோ துஷார் ஒரு கேம் ஆடுறான், எல்லாரையும் உடைக்கிற கேமாக இருந்தாலும் கூட அதில் அவன் வெற்றி பெறான். இன்னைக்கும் கமருதீனை உடச்சி வெளியே கொண்டு வந்திருக்கான். சின்ன பையன்றது 6ஆம் கிளாஸ்ன்றது 9ஆம் கிளாஸ்ன்றது. ஸோ இது துஷாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அமையும், இவருக்கு வந்து நெகட்டிவாக தான் போகும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வெளியேனா நடக்கிறதே வேற, வெளியேனா நடக்கிறதே வேற, என்ன வெளியேனா நடக்கிறதே வேற. ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இவர் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்றான். வேலை செய்யலைன்னு சொல்ல, வேலை செய்யும்போது கூட இருங்கன்னு தான் சொல்றேன்னு அவன் தெளிவாக சொல்றான் துஷார். கமருதீன் வெளியே உங்களால ஒரு ஹேரும் பிளக் பண்ண முடியாது.